ஹாய் சேனல் ரைஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு முக்கியமான வீடியோ தான். அதாவது மீத்தேனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மீத்தேனால் நம்மளுக்கு என்னென்னலாம் நன்மை, அதனால் என்னென்னலாம் லாபம், அதனால் என்னென்னலாம் நம்மளுக்கு தீமைகள் விளைய போகுது, அது எடுக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், அது எதுலேருந்து தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். நம்ம தமிழர்களாகிய நம்ம எப்படி இருக்கோம், வெளிநாட்டில் இதை மீத்தேனை பற்றி நம்ம தமிழ்நாடை பற்றி எப்படி பேசுகிறாங்க, அதை பற்றியெல்லாம் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரையில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கான வீடியோ தான், ஒவ்வொரு தமிழனும் பார்க்க வேண்டிய வீடியோ. ஹைட்ரோ கார்பனை எடுக்கலாமா கூடாதா? கண்டிப்பாக எடுக்கணும். உலகத்தில் உள்ள 46% கரண்ட் பார்த்திங்கன்னா ஹைட்ரோ கார்பன், அதாவது ஆயில் அண்ட் க்ளோ, இதுலேருந்து தான் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நோண்டி எடுக்கும்போது என்ன ஆகுனா, ஒரு நாள் சுத்தமாக காலி ஆகிடும். அப்போ என்ன நடக்குன்னா, வீட்டில் டிவி பார்க்க முடியாது, செல்ஃபோன் சார்ஜ் பண்ண முடியாது, ஏசி ஃப்ரிட்ஜு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன தேவைப்படும்னா ஹைட்ரோ கார்பன் தேவைப்படும். அப்போ எடுக்க பார்த்திங்கன்னா எங்கேயுமே இடம் இருக்காது. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம நாடே கரண்ட் இல்லாமல் நிற்கும். அதனால் பூமியிலேருந்து தான் அதை ஹைட்ரோ கார்பனை எடுக்கணுமா அவசியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இல்லைங்க. ஒரு மாற்று வளர்ந்த நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அழகாக எடுத்துகிட்டு இருக்காங்க, எந்த ஒரு விவசாயத்துக்கும் பாதிப்பு இல்லாமல். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குப்பைகள் சேருது இல்லையா, அந்த குப்பைகள் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் டன்கள் வேஸ்ட்டாக மீத்தேன் மேலே போயிட்டுருக்கான். அதை நவீனமாக படுத்தி அதை எடுத்துகிட்டு இருக்காங்க. இதனால் ஓசோன் படலத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, மக்களுக்கும் விவசாயத்துக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அழகாக எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு குப்பை கிடங்களை எடுத்து, ஒரே ஒரு குப்பை கிடங்களை மட்டும் எடுத்து, அதாவது ஒரு 7 லட்சம் வீடுகளுக்கு மின்சாரம் கொடுத்துட்ருக்காங்க ஒரு நாட்டில். அதுபோல் நம்ம இந்திய நாட்டில் பார்த்திங்கன்னா பல ஆயிரம் டன்கள் குப்பை சேர்ந்துருக்கு. ஒரு நாளைக்கு இத்தனை ஆயிரம் டன்கள் என்று குப்பை சேருது. இதுலேருந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் தான் எடுத்து யூஸ் பண்ணணும் ஹைட்ரோ கார்பனை. அதாவது நீங்கள் விவசாய நிலத்தில் எடுத்து விவசாயத்தையும் அழித்து ஒரு நாள் கரண்டும் இல்லாமல் நாடே தவிக்கிற நிலைமைக்கு, சாகிற நிலைமைக்கு ஆளாக்கக்கூடாது. அதனால் நவீன முறையில் இதை யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஓசோன் படலத்துக்கும் சேஃப்டி, அதாவது நாட்டுக்கும் சேஃப்டி, மக்களுக்கும் சேஃப்டி. அப்படி ஒரு இதை தான் நம்ம பயன்படுத்திக்கணும் நவீனமாக. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள்லாம் இதை தான் பின்பற்றிட்டு வராங்க. வளரக்கூடிய இந்திய நாடுகள் பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழகத்தில் இத்தகைய திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. 8 வழி சாலைகள் பார்த்திங்கன்னா நாட்டுக்கு ஒரு எதிரான திட்டம். இருக்கிற சாலைகளே திட்டமாக அழகாக மறுசீரமைப்பு பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மலைகள்லாம் தகர்க்கப்படும்ன்றாங்க. இதனால் இயற்கை சூழலே பாதிக்கப்படுது. அதனால் மழை வளங்கள்லாம் குறைஞ்சி மறுபடியும் வறண்ட பூமியாக தமிழகம் மாறும். அதனால தான் 8 வழி சாலையும் எதிர்க்கிறாங்க மக்கள். இதனால் யோசித்து கவர்மெண்ட் செயல்படணும். அதாவது அறிவுபூர்வமான நம்ம போராட்டமாக இருக்கணும். இப்போ அவசியமில்லாத ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டம். ஏன்னா ஏற்கனவே நம்ம நிலக்கரி எடுத்துகிட்ருக்கோம், நீர்லேருந்து கரண்ட் எடுத்துகிட்ருக்கோம். இதெல்லாம் இல்லாமல் இதில் எடுக்கணும்னு விவசாய நிலத்தில், விளைநிலத்தில் எடுத்துட்டா விவசாய நிலம் பார்த்தீங்கன்னா பாலைவன பூமியாக மாறுறதுக்கான 100% அபாய குறியீடுகள் எல்லாம் கண்டிப்பாக இருக்குது. இது வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழர்கள் யாரும் கொடுக்கலனா கூட வெளிநாட்டவர்கள் தமிழ்நாடு அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநாவில் பேசியிருக்காங்க. அந்த சின்ன வீடியோவை பாருங்கள். Mr. President, the government of India is imposing various unwanted projects against the culture and livelihood of the people of Tamil Nadu. Infiltrate Hindi. The extraction of methane and hydrocarbon from fertile land Kaveri Delta will completely pollute the area, resulting in climate change and desertification of agricultural land. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இது போல் தமிழர்கள் அவங்கவுங்க வீடு கட்டினா போதும், சொத்து சேர்த்தா போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அப்படி நினைக்கவே கூடாது. நம்ம வாழற பூமி, நம்ம தலைமுறைகள் வாழக்கூடிய பூமி, அதை அழிய விடக்கூடாதுங்க. அதனால் எல்லாமே ஒன்றா இருப்போம். ஒரு மக்களுக்கு எதிர்ப்பான திட்டம் எந்த அரசாங்கம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கணும். அதற்கான நேரம் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொத்தமாக எல்லாம் போராடணும். அவங்கவுங்க வர முடியலனா கூட முகநூல் மூலம் போஸ்ட் போடுற எல்லாருக்குமே ஒரு கண்டனத்தை தெரிவிங்க. நம்ம கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றி எல்லாம் ஒரு கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த ஹைட்ரோ கார்பன் முக்கியமாக தேவை தான். ஆனால் அது எப்படி எடுக்கணும், அது மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வாழ்விடத்தை அழிக்காமல், அதனால் அது எப்படி எடுக்கணுமோ நவீன முறையில் அதை எடுக்கணும். அதனால் பூமியை தொலைத்து தான் அதை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா பல ஆயிரம் டன்கள் குப்பைகளே கொட்டி கிடக்குன்னு ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிச்சி அது சாத்தியமும் படுத்தி பல நாடுகள் கடைபிடித்துட்டு வராங்க. அதுபோல் இந்தியாவும் அதை பயன்படுத்திக்கணும் என்று தான்
எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள்.